Hi students, happy morning to all. Today now going to start with the exercise 1.8 continuation video. Choose the correct answer. Question number 18. The rank of the matrix. Given matrix is 1, 2, 3, 4, 2, 4, 6, 8, minus 1, minus 2, minus 3, minus 4 is. So given options are option A is 1, option B is 2, option C is 4, option D is 3. Find the rank of the matrix. So already find the rank of the matrix in exercise, previous exercise. So how to find? Using by Gaussian elimination method. Gaussian elimination method use பண்ணி given matrix row echelon form க்கு convert பண்ண போறோம். So let us take the given matrix A. Let A is equal to given matrix is 1, 2, 3, 4, 2, 4, 6, 8, minus 1, minus 2, minus 3, minus 4. So using by Gaussian elimination method, convert the given matrix into echelon form, row echelon form. Okay ba? So apply the condition. So row echelon form convert பண்ண முன்னாடி first இந்த A1 placeல 1 இருக்கா பார்க்கணும். So 1 இருக்கு. Okay ba? So apply the condition. First condition, R2 gives R2 minus R2 ல என்ன நம்பர் இருக்கு பாருங்க 2 னு இருக்கு. R1 ல 1 இருக்கு. அப்ப இங்க 2 ஆ இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆகும் இந்த பிளேஸ். சோ ரோ எக்கலான் ஃபார்முக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணனாக்கா A1 பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் 1 இருக்கணும். 1 இருந்துச்சுனா அது கீழ இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்ஸையும் 0 ஆ கன்வர்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இந்த 2 வந்து 0 கன்வர்ட் பண்ண போறீங்க. சோ அப்ப 2 இருக்கு. R1 லங்க 1 இருக்கு. சோ இந்த 1 வந்து 2 ஆ கன்வர்ட் பண்ணாக்கா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும். R1 ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளிகேஷன். அப்ப 2 into R1. 2 into R1. Apply the condition. So do rough work. So R2 gives R2 minus 2 R1. First write the R2. Or the R2 2, 4, 6, 8. Next R1 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 into R1. R1 இருக்கிற எலிமெண்ட் ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 ஆயிடும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4, 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6, 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8. So separate பண்ணனும். Change the sign. Minus, 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 minus. So 0, 0, 0, 0. Fully 0. So R2 is 0 ஆயிடுச்சு. So A equivalence of matrix R1 அப்படியே ரைட் பண்ணு. R1 1, 2, 3, 4. R2 வந்து ஃபைண்ட் பண்ண the answer fully 0. 0, 0, 0, 0. R3 is minus 1, minus 2, minus 3, minus 4. Next இந்த எலிமெண்ட் 0 ஆ கன்வர்ட் பண்ணனும். அதுக்கு என்ன அப்ளை பண்ணலாம் கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா யூசிங் R1 தான் யூஸ் பண்ண போறீங்க. R3 ல 1 இருக்கு, R1 ல 1 இருக்கு. அப்ப 2 ஐயும் ஆட் பண்ணாலே 0 ஆயிடுங்க. So apply the condition. R3 gives R3 plus R1. R3 கூட R1 அப்படியே ஆட் பண்ணு. ஏன்னா சைன் அதிக மாறி இருக்கு பாருங்க. மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு. ஆட் பண்ணாலே 0 கன்வர்ட் ஆயிடும். So டைரக்ட்டா இத அப்ளை பண்ணிடலாம். ரஃப் ஒர்க் தேவையில்ல, டைரக்ட்டா அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? So A equivalence of 2 ஆட் பண்ண போறீங்க. R3 யும் R1 ஐயும் ஆட் பண்ண போறீங்க. அப்ப -1 + 1 is 0. So R1 அப்படியே ரைட் பண்ணு. R1 1, 2, 3, 4. R2 அப்படியே ரைட் பண்ணிடலாம். R2 0, 0, 0, 0. So 2 ஆட் பண்ணுங்க பாப்போம். -1 + 1 0, -2 + 2 0, -3 + 3 0, -4 + 4 0. So fully 0. R3 fully 0. Okay. Row echelon form convert ஆயிடுச்சு. Next, how to find the rank? So count the number of non-zero rows. லாஸ்டா வந்திருக்க இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தா ஃபுல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் ரோல ஃபுல்லா 0 இருக்கு, தேர்ட் ரோ ஃபுல்லா 0 இருக்கு. இப்போ நான் ஜீரோ ரோஸ்னாக்கா அந்த ரோல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்தாலே அது நான் ஜீரோ ரோஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஒன்லி நான் ஜீரோ ரோஸ், செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ 0 rows. ஓகேவா? ஸோ ஒன்லி 1 நான் ஜீரோ ரோஸ். ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 1. இப்போ ரேங்க் ஆஃப் ரோ ஆஃப் A equal to 1. Rank is 1. Answer is 1. So the given options are A is correct. A is 1. So rank is 1. So answer is
A. Answer. That's all. Next question, question number 19. If x power a, y power b equal to e power m, and x power c, y power d equal to e power n, delta 1 equal to m, b, n, d, delta 2 equal to a, m, c, n, delta 3 equal to a, b, c, d. 3 determinants கொடுத்துறாங்க. Then the value of x and y are respectively given options are: A option is e power lambda 2 by lambda 1, e power lambda 3 by lambda 1. Option B is log of lambda 1 by lambda 3, comma log of lambda 2 by lambda 3. Option C is log of lambda 2 by lambda 1, comma log of lambda 3 by lambda 1. Option D is e power lambda 1 by lambda 3, comma e power lambda 2 by lambda 3. ஓகேவா? இது பவரில் இருக்க டேர்ம்ஸு. ஸோ அந்த பவரில் இருந்தாலே யூஸிங் பை லாக் அப்ளை பண்ணி இதை டெரிவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா பை கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். கிராமர்ஸ் ரூலுக்கு என்ன பண்ணால் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, 2 or 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை பை கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் அந்த டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணி அப்புறம் அப்ளை பண்ணிங்க. அதே ரூல் தாங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள். டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 கொடுத்துறாங்க. நம்ம சம்மில் பண்ணாக்கா டெல்டா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். டெல்டானா ரைட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். கொடுத்துற அந்த கிவன் ஈக்குவேஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸை ரைட் பண்ணுறது தான் டெல்டான்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸ்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது போல் அந்த கான்ஸ்டன்ட்டை ரைட் பண்ணுவோம். டெல்டா ஒய்னாக்கா இந்த செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட்டை ரைட் பண்ணுவோம். டெல்டா இஸ்னாக்கா தேர்டு காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கான்ஸ்டன்ட்டை ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பரில் கொடுத்துருக்காங்க டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெல்டான்னு எடுப்போம்ல. டெல்டானாக்கா கான்ஸ்டன்ட் சரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ரைட் பண்ணல. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அங்கே பாருங்கள் டெல்டா 3 கொடுத்துருவோம் பாருங்கள். இப்போ ஏபிசிடி அப்போ ஈக்குவேஷன் கொடுக்கலாம். அந்த ஈக்குவேஷன் நம்ம டெரிவ் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் பதில் தான் இப்படி கொடுத்துறான் பாருங்கள். பவரில் இருக்குது. இந்த பவரில் எடுத்து கீழே இருக்குனாக்கா அப்ளை லாக். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் given is x power a y power b equal to e power m னு இருக்கு. ஸோ லாக் அப்ளை பண்ணுவோம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் லாக் அப்ளை பண்ணுறேன். இப்போ லாக் அப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் e பவர் m. ஸோ லாகில் மல்டிப்ளை இருந்துச்சுனாக்க ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லாக் ஆஃப் mn ஈக்குவல் டு லாக் m ப்ளஸ் லாக் n. லாகில் மல்டிப்ளை இருந்துச்சுனாக்க 2 டைம்ஸ் அது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த பவரில் இருந்துச்சுனாக்கா லாக் ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணணும். ஸோ லாக் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டைம்ஸ் இருக்குது எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு ஒய் பவர் பி. ஸோ லாக் அப்ளை பண்ணணும். லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் மல்டிப்ளை சிம்பிளுக்கு இன்ட்டுங்க. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு log of y power b equal to log of e power m. நெக்ஸ்ட் லாகில் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவர் எங்கே வரும்னாக்கா லாகு ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணணும். லாகு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ஏ வந்து லாக் ஃப்ரண்ட் இருந்துச்சுனாக்கா ஏ லாக் எக்ஸு ப்ளஸ் பி லாக் ஒய் ஈக்குவல் டு எம் லாக் இ கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏ லாக் எக்ஸு ப்ளஸ் பி லாக் ஒய் ஈக்குவல் டு இந்த லாக் வந்து பேஸ் எல்லாமே இ. இப்போ லாக் இ பேஸில் வந்து இ இருந்துச்சுனாக்கா அது வேல்யூ வந்து 1. லாக் நம்பரு பேஸ் நம்பரு சேமாக இருந்துச்சுனாக்கா வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அப்போ எம் மட்டும் இருக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் given is எக்ஸ் பவர் சி இன்ட்டு ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் n. இதுக்கு லாக் அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணோம். So taking log on both sides. So taking log on both sides. Log apply பண்ணினாக்கா log of x power c into y power d equal to log of e power n. The same procedure logல multiply இருந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ log x power c plus log y power d equal to log e power n. லாகில் பவர்
டேர்ம் வந்து லாக் ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணோம். இப்போ சி லாக் எக்ஸு ப்ளஸ் டி லாக் ஒய் ஈக்குவல் டு என் லாக் இ. ஸோ சி லாக் எக்ஸு ப்ளஸ் டி லாக் ஒய் ஈக்குவல் டு இந்த லாக் இ இருக்குது, பேஸில் வந்து இங்கே ஈயாக இருக்கும். அப்போ பேஸ் ஈனா லாக் இ பேஸ் இ வேல்யூ 1 ஆகிடும். ஸோ என் இது செகண்ட் ஒன். ஸோ பவர் டேர்ம்ஸ்லாம் கீழே இருக்கு. 2 டேர்ம் அதாவது 2 ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாக் எக்ஸ் லாக் ஒயில் இருக்குது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குல்ல ஈக்குவேஷன், இப்போ லாக் எக்ஸ் லாக் ஒய் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க. ஏ லாக் எக்ஸ் ப்ளஸ் பி லாக் ஒய் ஈக்குவல் டு எம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சி லாக் எக்ஸ் ப்ளஸ் டி லாக் ஒய். 2 ஈக்குவேஷன்லேயும் லாக் எக்ஸ் லாக் ஒய்னு இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் லாக் ஒயில் இருக்குது ஈக்குவேஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஆல்ரெடி கிவன் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 ஆல்ரெடி கிவன். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டெல்டா 1 இஸ் எம் பி என் டின்னு இருக்குது. டெல்டா 2 இஸ் ஏஎம் சிஎன் இருக்குது. டெல்டா 3 இஸ் ஏபி சிடின்னு இருக்குது. அது கிவன் ரைட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ கிவன் டெல்டா 1 ஈக்குவல் டு எம் பி என் டி. டெல்டா 2 ஈக்குவல் டு ஏ எம் சி என். டெல்டா 3 ஈக்குவல் டு ஏபிசிடி. ஏபிசிடி யூசிங் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் இப்போ கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஈக்குவேஷன்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் லாக் ஒய்னு இருக்குது ஈக்குவேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு லாக் எக்ஸ் அண்ட் லாக் ஒய் ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ் அண்ட் ஒய் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பை கிராமர்ஸ் ரூல் இன் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி டெல்டான்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பது. சாரி டெல்டான்றது அது கோஎஃபிஷியன்ட். அப்போ கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசிடி தான் டெல்டா. டெல்டா எக்ஸ்னாக்கா டெல்டா வந்து டெல்டா எக்ஸை வச்சுக்கணும். டெல்டா ஒய்ன்றது டெல்டா 2. ஓகேவா? ஸோ பை கிராமர்ஸ் ரூல் ஃபஸ்ட்டு லாக் எக்ஸை ஃபைன் பண்ண போறீங்க. அப்போ லாக் எக்ஸ் வேணுனாக்கா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா 1 பை டெல்டா 3. ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ் கன்வெர்ட் பண்ணாக்கா எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுங்க. எக்ஸ் இங்கே இருந்துச்சுனாக்கா இந்த லாக் அன சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த ஈக்குவலுக்கு அன சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து இ பவருக்கு கன்வெர்ட் ஆகிடும். இ பவர் டெல்டா 1 பை டெல்டா 3 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாக் ஒய். லாக் ஒய் வேணுனாக்கா ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஒய் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா 3. இப்போ ஒய் வேணுனாக்கா இந்த லாக் ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா அந்த ஈக்குவல் ஆன்சரில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து இ பவரில் கன்வெர்ட் ஆகிடும். இ பவர் டெல்டா 2 பை டெல்டா 3. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதுதான். ஸோ இந்த 2 டேர்ம்ஸும் ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். x equal to e power delta 1 by delta 3, y equal to e power delta 2 by delta 3. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கு பாருங்க. ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா e power delta 2 by delta 1 இருக்கு. e power delta 3 by delta நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க. e power delta 1 by delta 3 வந்திருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது ஆப்ஷன் டியை பாருங்க. e power delta 1 by delta 3, e power delta 2 by delta 3. So option D is correct answer. So answer is option D. That's all. So next question number 20. Which of the following is or correct? 4 points கொடுத்துருவாங்க. இந்த 4 pointsல கரெக்டானது எதுங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். The first point is adjoint of a symmetric matrix is also a symmetric matrix சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டு ஒர்க் அப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒரு சிமிட்ரி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சிமிட்ரி மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணினாக்கா அகைன் அதே தான் வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் அப் பண்ணினாக்கா கரெக்டாக வரும். ஸோ என்ன சொல்கிறானாக்கா சிமிட்ரி மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணாக்கா அதே சிமிட்ரி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேவா? இன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். இது அதேமாதிரி தான் ட்ரூ தான் இதுவும். ஸோ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். டயகனல் மட்டும் சேம் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணினாக்கா அது சேம் ரெண்டு சேமாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n and lambda is a scalar, then adjoint of lambda a equal to lambda power n
இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு தியரம் உள்ள வரும். தியரம் 1.9ல் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு வரும். தியரம் 1.9ல் இருக்கும். ஆனால் இவங்க கொடுத்துக்கிற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா லாம்டா பவர் n மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ராங். தேர்ட் ஒன் இஸ் ராங். என்ன வரனாக்கா லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வரணும். வெறும் n மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தியரம் நம்பர் 1.9ல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லாம்டா பவர் n-1 வரும். ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஒன் இஸ் ராங். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இது நிறைய சம்மில் நம்ம ஒர்க் அப் பண்ணியிருக்கோம் எக்ஸசைஸ்லையும் எக்ஸாம்லையும். அப்போ இது ட்ரூ தான் இது. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்லையும் எக்ஸசைஸ்லையும் சம்மும் நம்ம ஒர்க் அப் பண்ணியிருக்கோம். அப்போ இது ட்ரூ. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ட்ரூ, ஃபோர்த் ஒன் ட்ரூ. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் தேர்ட் தவிர ரிமைனிங் 3 ட்ரூ ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ இஸ் ஒன்லி 1. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னாக்கா 2 and 3 ட்ரூன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. ஆப்ஷன் டி இஸ் 1, 2 and 4th. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் ட்ரூ ஆயிடுச்சுனாக்கா 1 ட்ரூ ஆயிடுச்சு, செகண்ட் ட்ரூ ஆயிடுச்சு, ஃபோர்த் ட்ரூ ஆயிடுச்சு. ஆப்ஷன் டி இஸ் ட்ரூ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next question number 21. If rank of A equal to rank of augment matrix A, B, then the system AX equal to B of linear equation is. Okay. So 4 options are given. Option A is consistent and has a unique solution. Option B is consistent. Option C is consistent and has infinitely many solution. Option D is inconsistent. ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது அதுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன்ஸ் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா என்னென்ன கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். சொல்யூஷன் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் A, B இருந்துச்சுனாக்கா இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் 3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு 3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா த சிஸ்டம் இஸ் consistent with unique solution. ரெண்டுத்து ரேங்க் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன் 3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். அதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A, Bயும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோட அதாவது 2 இருந்துச்சுனாக்கா நம்பர் ஆஃப் அன்னோட லெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா 3 விட லெஸ்ஸாக இருந்துச்சுனாக்கா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ரேங்க் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 கண்டிஷன் தான். நாட் ஈக்குவலாக இருந்தாக்கா இன்கன்சிஸ்டன்ட். அவங்க நாட் ஈக்குவல் கொடுக்கல, ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஈக்குவல் கொடுத்துருவாங்க. அப்போ 2 ஈக்குவல்னாக்கா இந்த 2 கண்டிஷன் தான் வரும். அப்போ இந்த 2 கண்டிஷனில் எது நம்மளுக்கு சூட்டபிள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரேங்கை வந்து கொடுக்கல, அவங்க நம்பர் ஆஃப் அன்னோன் கொடுக்கல அவங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் கொடுக்கலனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கன்சிஸ்டன்ட் அண்டு ஆஸ் ஏ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னாக்கா ரேங்க் 3 இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோன் 3 இருக்கணும். அப்படின்னா அது ட்ரூ ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்டன்ட் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கன்சிஸ்டன்ட் அண்டு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஈக்குவலாக இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோட லெஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ரெண்டுத்துலையும் என்ன காமனாக வருது பாருங்க, கன்சிஸ்டன்ட். ரெண்டுமே கன்சிஸ்டன்ட். ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ 2 ரேங்க் ஈக்குவலாக இருந்தாக்கா கன்சிஸ்டன்ட். அப்போ செகண்ட் பி இஸ் ட்ரூ. இப்போ பி தான் அதுக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் B. Next question number 22. If 0 less than or equal theta less than or equal to pi, the system of equations x plus sin theta into y minus cos theta into z equals 0. Next cos theta into x minus y plus z equals 0. Third one is sin theta into x plus y minus z equals 0. As a non-trivial solution, then theta is.
given options are A option is 2 pi by 3, B is 3 pi by 4, C is 5 pi by 4, D is pi by 4. So 3 equations are given. So the condition is the system of equation is non-trivial. But non-trivial condition is determinant of A equal to 0 apply பண்ணி theta ஓட value find பண்ண போறீங்க. So non-trivial சொல்லிருக்காங்க. அப்ப non-trivialனாக்கா determinant of A equal to 0. So the given equations, 3 equations are given. Let us take equation 1, 2, 3. Okay. So write the equation of x, y, z in determinant A equal to 0. The system is as non-trivial. So determinant of A equal to 0. கொடுத்துற அந்த given equationல x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் z ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த டேட்டம்ல ரைட் பண்ணி 0 க்கு ஈக்குவல் பண்ணி x பண்ணினாக்கா θ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். So write the first equation உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். x ஓட கோஎஃபிஷியன்ட் is 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் is sin θ, z ஓட கோஎஃபிஷியன்ட் is minus cos θ. Second equation x ஓட கோஎஃபிஷியன்ட் is cos θ, y ஓட கோஎஃபிஷியன்ட் is minus 1, z ஓட கோஎஃபிஷியன்ட் is 1. Next third equation x ஓட கோஎஃபிஷியன்ட் is sin θ, y ஓட கோஎஃபிஷியன்ட் is 1, z ஓட கோஎஃபிஷியன்ட் is minus 1 equal to 0. So the determinant x பண்ணி θ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். So expand with the r1 is x பண்ணுவோம். So first element is 1 into the 1 lies in the first row, first column. Remove the first row, first column, we get the minor minus 1, 1, 1, minus 1. Next alternate sign is minus. Next element is sin theta. So sin theta into sin theta lies in the first row, second column. Remove the first row, second column, we get the minor cos theta 1, sin theta minus 1. Cos theta 1, sin theta minus 1. Next alternate sign is plus sign. So next element sign is minus. So minus into plus is minus cos theta into minus cos theta lies in the first row, third column. Remove the first row, third column, we get the minor cos theta minus 1, sin theta 1. So cos theta minus 1, sin theta 1 equal to 0. Equal to 0. Next simplify this 1 into, so cross multiplication, minus into minus plus, 1 into 1, 1. Next cross multiply முடிச்சிட்டு பிறகு next minus n apply பண்ணோம், 1 into 1, 1. Next minus sin theta into cross multiplication, cos theta into minus 1 is minus cos theta, minus sin theta 1 is sin theta, minus cos theta into 1 is cos theta, minus sin theta the minus 1 is minus sin theta, already minus இருக்கு plus. So plus sin theta equal to 0. Next first term is 0, 1 minus 1 is 0. Next remaining is minus sin theta into minus cos theta, minus sin theta, minus cos theta into cos theta plus sin theta equal to 0. The sin theta minus sin theta sin மட்டும் minus sin மட்டும் இந்த bracket உள்ள அப்ளை பண்றேன் நான். இந்த minus sin மட்டும் bracket அப்ளை பண்ணும்போது plus ஆயிடும். So sin theta into இந்த minus அப்ளை பண்ணும்போது plus cos theta plus sin theta ஆயிடும். இப்போ cos theta plus sin theta minus cos theta இத செகண்ட் டைம் அப்படியே ரைட் பண்ணிடலாம். cos theta plus sin theta equal to 0. இந்த டூ டேர்ம்ஸ் இருக்கு. இந்த டூ டேர்ம்ல என்ன காமனா இருக்கு பாருங்க. இந்த பிராக்கெட் டேர்ம் பாருங்க. cos theta plus sin theta, cos theta plus sin theta. இந்த காமன் டேர்மை நான் வெளியில எடுக்கிறேன். டேக்கிங் அவுட் காமன் இன் cos theta plus sin theta காமனை வெளியே எடுத்துறேன். cos theta plus sin theta காமனை வெளியே எடுத்துறாங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னன்னாக்க sin theta cos theta இருக்கும். So sin theta minus cos theta equal to 0. So இந்த cos theta plus sin theta னால sin theta plus cos theta ஒன்று தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா a plus b into a minus ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ இந்த cos theta plus sin theta வந்து sin theta plus cos theta ன்னு எழுதிக்கலாம். இங்கே sin theta minus cos theta ரைட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 0. பார்த்தீங்கன்னாக்கா a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு பாருங்க.
sin theta plus cos theta into sin theta minus cos theta. இப்போ a plus b into a minus b ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இப்போ sin ஸ்கொயர் theta minus cos ஸ்கொயர் theta equal to 0. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஸோ sin ஸ்கொயர் theta மட்டும் இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் டேர்ம்ஸ் அப்படியே ஈக்குவல் கான்செப்ட் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஆகிடும். ஸோ டூ சைடு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸோ sin theta ஈக்குவல் டு cos theta. sin thetaவும் cos thetaவுக்கும் எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா π/4 தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ theta is equal to π/4. theta is equal to π/4. 45 sin thetaவும் cos thetaவுக்கும் 45 தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ theta equal to π/4. π/4னா 45ன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் D is கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் D, π/4. That's all. Next, question number 23. The augmented matrix of a system of linear equation is 1, 2, 7, 3, 0, 1, 4, 6, 0, 0, lambda minus 7, mu plus 5. So the system has infinitely many solution. The system is infinitely many solution கொடுத்துறாங்க. So the matrix வந்து infinitely many solution வரணும்னாக்கா லாம்டாவுக்கு மியூக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணாக்கா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ given options are A is lambda equal to 7, mu not equal to 5. B option is lambda equal to minus 7, mu equal to 5. C option is lambda not equal to 7, mu not equal to minus 5. D is lambda equal to 7, mu equal to minus 5. இப்போ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரணுனாக்கா லாம்டாவுக்கும் மியூக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணாக்கா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ட்ரூ ஆகும் கேட்குறாங்க. அப்போ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக்கா என்ன கண்டிஷனு, ரேங்க் ரெண்டு சேமாக இருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A,Bயும் ரெண்டு சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ஒன்னோட லெஸ்ஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஒன் 3னாக்கா அதோட லெஸ்ஸாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம் ரேங்க். அப்படி இருந்தால் தான் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரும். ஓகேவா? ஸோ 1 by 1 அப்ளை பண்ணுவோம். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ நாட் ஈக்குவல் டு 5. இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த மேட்ரிக்ஸில் லாம்டா ஈக்குவல் டு 7 இங்கே அப்ளை பண்ணினாக்கா ப்ளஸ் 7 மைனஸ் 7 இங்கே 0 ஆகிடும். இங்கே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மியூக்கு பார்த்தீங்கன்னாக்கா மியூ நாட் ஈக்குவல் டு 5. நாட் ஈக்குவல் டு 5னா 5 தவிர வேறு ஏதாவது வேல்யூ அப்ளை பண்ணு. வேறு ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 4, 3, 2 எது வேணால் அப்ளை பண்ணலாம். 5 தவிர வேறு அப்ளை பண்ணணும். ப்ளஸ் 5 தவிர அப்ளை பண்ணாக்கா இங்கே 0 ஆகிடும். இங்கே வேல்யூ இருக்கும். இப்போ இங்கே வேல்யூ இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கவுண்ட் பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் ரோவில் எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோவில் எலமெண்ட், தேர்ட் ரோவில் இங்கே எலமெண்ட் வரும். 5 தவிர மியூ நாட் ஈக்குவல் 5 5 தவிர வேறு ஏதாவது எலமெண்ட் அப்ளை பண்ணாலும் இங்கே எலமெண்ட் வரும். இங்கே 0 ஆகிடும். அப்போ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து 3 வரும். இப்போ ரேங்க் 3 வந்துச்சுனாக்கா நம்பர் ஆஃப் ஒன்னுக்கு ஈக்குவலாக வந்துச்சுனாக்கா யூனிக் சொல்யூஷன். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துறாங்க பாருங்க, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கொடுத்துறாங்க. இப்போ மெனி சொல்யூஷனாக்கா ரேங்க் வந்து 2 வரலாம், 1 வரணும். நம்பர் ஆஃப் ஒன்னோட லெஸ்ஸாக வரணும் ரேங்க். 2, 1 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூட்டபிள் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாம்டா ஈக்குவல் டு -7, மியூ ஈக்குவல் டு 5. லாம்டாக்கு இங்கே -7 அப்ளை பண்ணாக்கா இங்கே -14 வரும். -14 அப்போ இங்கே எலமெண்ட் கன்ஃபார்மு. நெக்ஸ்ட்டு மியூ ஈக்குவல் டு இங்கே 5 போட்டால் இங்கே எலமெண்ட் கன்ஃபார்ம். அப்போ தேர்ட் ரோவில் எலமெண்ட்டு கன்ஃபார்மாக இருக்கும். செகண்ட் ரோவில் எலமெண்ட் இருக்குது, தேர்ட் ஃபஸ்ட்டு ரோவில் எலமெண்ட் இருக்குது. அப்போ 3 ரோஸ்லேயும் எலமெண்ட் இருக்குது. அப்போ 3 ரோஸில் எலமெண்ட் இருந்தாக்கா ரேங்க் ஆஃப் ஏவும் 3 தான் வரும், ரேங்க் ஆஃப் A,Bயும் 3 தான் வரும். அப்போ இதுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் வரும், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வராது. அப்போ செகண்டும் ஷூட்டபிள் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு லாம்டா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 7, மியூ நாட் ஈக்குவல் -5. நாட் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 7 தவிர வேறு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இங்கே கண்டிப்பாக நம்பர் இருக்கும். ஓகேவா? லாம்டா நாட் ஈக்குவல் 7 தவிர வேறு எந்த நம்பர் வேணால் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்ளை பண்ணாக்கா -1 வரும், 5 அப்ளை பண்ணாக்கா -2 வரும். அப்போ கன்ஃபார்மாக இங்கே ஒரு நம்பரு இருக்கும். நெக்ஸ்ட்டு மியூவுக்கு -5 நாட் ஈக்குவல் -5 -5 தவிர வேறு எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் இங்கேயும் நம்பர் அப்ளை ஆகும், கன்ஃபார்ம் நம்பரு. ஓகேவா? -5 தவிர எந்த வேல்யூ வேணால் அப்ளை பண்ணினாக்கா இங்கே நம்பர் வரும். அப்போ தேர்ட் ரோல் எலமெண்ட் இருக்கும், செகண்ட் ரோல் எலமெண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோல் எலமெண்ட் இருக்கும். அப்போ ரேங்க் வந்து 3 தான் வரும். ரெண்டுத்துமே ரேங்க் 3 இருக்கும். அப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நாட் சூட்டபிள். ஓகேவா? டி பார்த்தீங்கன்னாக்கா லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ ஈக்குவல் டு -5. லாம்டா ஈக்குவல் டு 7, இங்கே 7 அப்ளை பண்ண இங்கே 0 ஆகிடும். -5 இங்கே அப்ளை பண்ண இங்கே 0 ஆகிடும். அப்போ R3 ஃபுல்லாக 0 ஆகிடும். R3 ஃபுல்லாக 0 ஆகிடுச்சுனாக்கா அப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா R1 R2 மட்டும்தான் இருக்கும் எலமெண்ட்ஸு. அப்போ ரேங்க் 2 இருக்கும். அப்போ ரேங்க் 2 வந்தாக்கா ரெண்டுத்து ரேங்க் 2 இருக்குது. அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் ஒன்னோட லெஸ்ஸாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஒன்னோட லெஸ்ஸாக இருந்தாக்கா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ்.
ஸோ அப்போ டி தான் நம்மளுக்கு சூட்டபிள் ஆன்சர். லேம்டாக்கு 7 அங்கே அப்ளை பண்ணால் இங்கே 0 ஆகிடுமா, ப்ளஸ் 7. மியூக்கு -5 இங்கே அப்ளை பண்ணால் இங்கே 0 ஆகிடும். அப்போ R3 ஃபுல்லாக 0 ஆச்சுனாக்கா இப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நம்பர் ஆஃப் அன்னோன்னு பாருங்கள், R1 R2 மட்டும் தான். இப்போ 2 ரேங்க் தான். 2 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான் இருக்குது. அப்போ ரேங்க் வந்து 2 வரும். அப்போ இந்த கண்டிஷன் லேம்டாக்கு 7 மியூக்கு -5 அப்ளை பண்ணால் தான் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரும். அப்போ டி இஸ் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் டி. Next question number 24. Let A equal to matrix is 2 -1 1 -1 2 -1 1 -1 2 and 4B equal to 3 1 -1 1 3 x -1 1 3. If B is the inverse of A, then the value of x is. Options are A equal to B is 4, C is 3, D is 1. ஸோ ஏன்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, பி மேட்ரிக்ஸ் பதில் 4B இன்ட்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துறாங்க பாருங்க, பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏ. பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னா கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 11லையும் பார்த்துருக்கோம். அப்போ 2 மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ, இன்வர்ஸ் டு ஈச் அதர். அப்போ ஏவும் பி மல்டிப்ளை பண்ணாக்கா வர ஆன்சர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும். பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணினாக்கா அது யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ தான் வரும். ஓகேவா, அப்படி இருந்தால் தான் இன்வர்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காக்கா பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏனாக்கா, இப்போ நம்ம என்ன அது பி இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு வச்சுனாக்கா ஏபி ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துரும். 2 மல்டிப்ளை பண்ணாக்கா யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன்னா அவங்க கிவன் கண்டிஷன் கொடுத்துறாங்க பாருங்க. என்ன கிவன் கண்டிஷன் கொடுத்துறாங்கனாக்கா கிவன் இஸ் பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதான் கண்டிஷன் ஏபி ஈக்குவல் டு ஐ. அப்போ ஏவும் பி மல்டிப்ளை பண்ணி ஐக்கு ஈக்குவல் பண்ணி என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஏ மேட்ரிக்ஸ் கிவன் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2 -1 1 -1 2 -1 1 -1 2 அண்ட் பி மேட்ரிக்ஸ் டைரெக்டாக கொடுக்கலாம் 4Bன்னு கொடுத்துறாங்க. 4B ஈக்குவல் டு இப்போ பி மேட்ரிக்ஸ் மட்டும் வேணுனாக்கா இந்த 4 அப்படியே ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா 1/4 ஆகிடும். இப்போ B ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதான் பி மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் 3 1 -1 1 3 x -1 1 3 த பி மேட்ரிக்ஸ். அந்த 2 மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி யூனிட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஐ. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. ஏ மேட்ரிக்ஸு 2 -1 1 -1 2 -1 1 -1 2 into B matrix. B matrix into 1/4 of the matrix. So 1/4 into B matrix 3 1 -1 1 3 x -1 1 3 equal to I. I means unit matrix order 3. So 1 0 0 0 1 0 0 0 1. So இது சிம்பிளை பண்ணோம். ஸோ இந்த 1/4 வந்து எல்லாத்துக்கும் காமனாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் யூனிட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண தேவை. நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸ் எங்கே பாருங்க, இந்த செகண்ட் டிட்டர்மெண்ட்டில் இந்த C3ல் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண தேவை. ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ரோவையும் இல்லைனாக்கா இந்த லாஸ்ட்டு காலத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்கோ அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ன இருக்கோ அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். இல்லை தேர்ட் ரோ தேர்ட் காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி அது கரஸ்பாண்டிங் மட்டும் ஈக்குவல் பண்ணால் போதும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண தேவை. ஓகேவா, இதில் ஏதாவது ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தேர்ட் காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ அப்போ 2 into -1 is -2 -1 into x -x 1 into 3 +3. ஓகேவா, இப்போ எல்லாத்துக்கும் 1/4 காமனாக வரணுதால 1/4 ஃப்ரண்ட்டில் போடும். ஈக்குவல் டு இது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குன்னா 0 இருக்குது, அப்போ 0. ஓகேவா, ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இது 1/4 அப்படியே ஈக்குவல் ஆன்சர் பண்ணால் 0 ஆகிடும்.
ஸோ -2 -x + 3 = 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -2 + 3 சப்ராக்ஷன் பண்ணினாக்கா +1 வரும். +1 - x = 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஃபைன் பண்ணணும். -x ஆன்சர் மூவ்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ x = 1. x = 1. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணியிருந்தாக்கா ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா இது வரும். இதேமாதிரி தான் நீ செகண்ட் ரோவையும் தேர்ட் காலம் தான் இதே ஆன்சர் தான் வரும். ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். நான் அதை ஒர்க் அப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிங்க. அதேமாதிரி நீ செகண்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுவும் அதே ஆன்சர் தான் வரும் பாருங்கள். -1 × -1 + 1 2 × x + 2x -1 × 3 -3 அது கரஸ்பாண்டிங் என்ன பாருங்க 0 இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 + 3 மைனஸ். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிங்கனாக்கா -2 வரும் +2x = 0. ஸோ 2x = இந்த -2 ஆன்சர் மூவ் பண்ணால் +2 ஆகிடும். ஸோ அப்போ x = 2/2. ஸோ x = 1. இதுக்கு அதே சேம் ஆன்சர். ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ செகண்ட் ரோ யூஸ் பண்ணாலும் அதே தான் வரும். தேர்ட் ரோ யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. எக்ஸோட வேல்யூ இஸ் 1. ஸோ ஆப்ஷன் இஸ் D. ஆன்சர் இஸ் D ஆப்ஷன். Next question number 25. If A equal to given matrix is 3 -3 4 2 -3 4 0 -1 1, then adjoint of A is find பண்ண சொல்றாங்க. 4 options are given, 4 matrix are given. So using the property adjoint of A க்கு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறீங்க. So solution by property adjoint of A equal to, by the property adjoint of A equal to determinant of A power n - 2 into A. அதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? adjoint கேட்குறாங்க. ஸோ adjoint of A equal to determinant of A power n - 1. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா கிவன் மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர். இப்போ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 3. இப்போ என்னோட வேல்யூ வந்து 3. இப்போ 3 - 2 into A. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா determinant of A power 3 - 2 is 1 வரும். ஸோ into A. ஸோ அப்போ adjoint of A வேணும்னாக்கா determinant of A கூட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அதான் adjoint of A வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம determinant of A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ determinant of A equal to கொஸ்டினில் A மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க பாருங்க. A மேட்ரிக்ஸ், இந்த A மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போறீங்க. அப்போ determinant of A equal to, so A is 3 -3 4 2 -3 4 0 -1 1. இந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ் பண்ணுங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ expand R1 is, so 3 into, remove the first row first column, we get the minor -3 4 -1 1. Next alternate sign is minus. Next element is -3, so minus into minus +3. Minus lies in the first row second column. Remove the first row second column, we get the minor 2 4 0 1. Next alternate sign is plus. Next element is 4. 4 lies in the first row third column. Remove the first row third column, we get the minor 2 -3 0 -1. 2 -3 0 -1. So simplification, 3 into cross multiplication, -3 into 1 -3 cross multiply பண்ணிட்ட பிறகு மைனஸ் sign அப்ளை பண்ணணும். ஸோ -1 into 4 -4, ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, +4. ஸோ +3 into 2 into 1 is 2 minus 0 into 4 0 plus 4 into 2 into -1 is -2 minus 0 into 3 is 0 equal to 3 into subtract -3 plus 4 plus 1 plus 3 into 2 minus 0 is 2 plus 4 into -2 plus 0 is -2. So 3 into 1 3,
3 2s are plus 6, 4 to minus 2 minus 8. So same sign, add this, 3 plus 6 is 9 minus 8, 9 minus 8 is 1. So but determinant of A is 1, value is 1. Okay, next find adjoint of adjoint A. Question is adjoint of adjoint of A. So adjoint of A equal to என்ன simplification பண்ணி வச்சிருக்கனாக்கா determinant of A into A. So equal to determinant of A value is 1 into A matrix. A matrix is 3 minus 3 4 2 minus 3 4 0 minus 1 1. So adjoint of A equal to determinant of A into A. Determinant of A value into 1 into A matrix. 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும், A மேட்ரிக்ஸ் தான் வரும். So 1 into this matrix is the same matrix. So 3 minus 3 4 2 minus 3 4 0 minus 1 1. அதே சேம் A மேட்ரிக்ஸ் தான் இது. A மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்க. ஆப்ஷன் A. ஆப்ஷன் A is கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A is. So answer is option A. That's all. So unit 1 is over. So இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா இந்த மெயிலில் சென்ட் பண்ணுங்க. டவுட்டான சம்ஸு எல்லாமே. யூனிட் 1 இதோட ஓவர் ஆயிடுச்சு. 1.8 சூஸ் த கரண்ட் ஆன்சரோட யூனிட் 1 ஓவர். நெக்ஸ்ட் யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.